ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க அப்புறம் சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு முத்துவும் மீனாவும் மொட்டை மாலில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தது ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ரோஹிணி இதே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு சுற்றியேமா அந்த வீட்டுக்கு வந்த நெல்லேருந்து ஒட்டு மட்டும் தான் கேட்குறேன், என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். மறுநாள் காலையில் விடுதுங்க. விடிஞ்ச உடனே நார்மலாக எங்கே முத்து கண்டுபிடிச்சிடணும் பயந்து கேஷுவலாக இருக்க மாதிரி நடிச்சு அதுக்கப்புறம் யார் அவங்க சிங்கப்பூரோ மலேசியாவோ துபாயோ ஏதோ ரீலாக சுற்றுது இந்த பொண்ணு. ஒரு வாரம் அங்கிட்டு ஒரு வாரம் இங்கிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க துபாய் மாமாவை ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி மலேசியாவில் இருக்காருங்கிறாங்க, துபாயில் இருக்காருங்கிறாங்க. சரி விடு, எங்கேயோ இருந்துட்டு போகிறாரு, அந்த ஆள் இங்கே இல்லை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் என் டவுட் இன்னும் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு முத்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா நேற்று பேசி ரோஹிணிகிட்ட நீ போய் கேட்டதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு இப்படி நடக்குது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது ஏதோ உருட்டிட்டு தெரியுது, சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏரியாவில் இருந்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா, எப்படியாவது நான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாரு. இதையும் ரூம்குள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு வெளியே வந்து என்னன்னா நம்ம ஸ்ருதி பார்க்குற வேலை இருக்கே, புருஷன் மேலே லவ் இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ரீல்ஸை பார்த்து கெட்டு போகிறீங்கப்பா அப்படின்றாங்க. இது ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லேயும் நடக்குதுங்க. அவங்க வந்துட்டு அவங்கவுங்க ஒய்ஃப் மேலே உள்ள லவ்வை நிரூபிக்கிறாங்க. 3 ரவுண்டு தூக்கிட்டு சுற்றுறாங்க. நீங்களும் தூக்கிட்டு சுற்றுறோன்னு ரவிக்கிட்ட சொல்ல, ஸ்ருதி எப்படிமா நீ சாப்பிட்டு குண்டா இருக்கமா, எப்படிமா நான் தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச ஃபுட்டாமா நான் சமைச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியோட ரியாக்ஷன், இப்போ என்ன தூக்குனாதான் லவ்ங்கிறியா, சரி என்ன தூக்கிட்டு சுற்றுறேன் அப்படின்ட்டாங்க. தூக்கிட்டு சுற்றும் போது ஹால்லே தூக்கிட்டு சுற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு சுற்றுனா ஒரு கிஸ் கொடுத்துட்டாங்க. பொச்சுக்குன்னு கொடுக்க ஐயோ இவன் என்னடா அது நம்மளை விட்டு வைக்க மாட்டாளாட்டுக்கு எப்படியே தூக்கிட்டு சுற்றி தான் அவனு வேற வழியிலேயே தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. நம்ம முத்து வந்து பார்க்குறாரு, என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கத்து பார்க்குறாங்க. லவ்வை ப்ரூவ் பண்ணிவிட்டு இருக்காங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்